Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவி சீரியலில் நியூ எபிசோட்ஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட பல மாதம் ஆகும். நீங்கள் இந்த கொஸ்டினை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எந்த எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்லேருந்து ஓடுதா அப்படின்னா சென்டர்லேருந்து ஓடுதா அப்படின்னு சொல்லி. உங்கள் கொஸ்டினுக்கான பதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், நானுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். ஆனந்தராகம் சீரியலோட எபிசோட்ஸ் ரீடெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அதுவுமே நைட்டு 11 மணிக்கு. நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிங்க, 11 மணிக்கு ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து போடுறாங்களா, அப்படி இல்லைனா எப்போ நான் ப்ரைம் டைமுக்கு மாறிச்சோ அந்த எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா 6:30க்கு ஸ்டார்டிங்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எபிசோடில் தான் நான் ப்ரைம் டைமுக்கு மூவ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நியூ எபிசோட்ஸ், அதாவது பழைய எபிசோட்ஸ்லாம் வந்து ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அதே எப்படி மறுபடியும் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ கண்டிப்பாக நான் ப்ரைம் டைம் மாறினதுலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் சன் டிவி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் எபிசோடில் இருந்தால் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்வரியோட அம்மா அப்பா கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த எபிசோட்ஸ்லாம் வரப்போகுது. ஆல்சோ இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் பல எபிசோட்ஸ்க்கு. அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் அபியும் அவங்களோட மாமா வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க அத்தை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வருவாங்க. அப்புறம் வசுந்தரா வீட்டுக்கு வருவாங்க, அங்கே வேலை பார்ப்பாங்க. இன்னும் பல எபிசோட்ஸ் இருக்குது. மேரேஜ் வரதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும். அப்படின்னா இப்போ ஒரிஜினலாக 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற எபிசோட்லாம் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பழைய எபிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங் 6:30க்கு வாங்குச்சு. ஸோ அதனால தான் என்னமோ வந்து மறுபடியும் 11 மணிக்கு போட்ட டிஆர்பி வருங்கிற நம்பிக்கையில் சன் டிவி ஃபஸ்ட்லேருந்து போடுறாங்க. இப்போ 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோட 11 மணிக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணாமல் கொண்டு டிஆர்பி நல்லா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆனந்தராகம் சீரியலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நைட்டு பார்க்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் மிஸ்டர் மனைவி சீரியலில் காலையில் 9:00க்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் நடுவில் சில எபிசோட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக மேரேஜ் வந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆனந்தராகம் சீரியலுக்கும் ஏதாவது எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணி அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வரது கூட சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.